ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் அடிக்கடி உருளியில் நீங்கள் என்னென்ன வாசனை திரவியங்கள் சேர்க்குறீங்க, அதனால என்ன பலன்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன். உருளியோட இன்னொரு பேர் அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அட்சய பாத்திரத்திட்ட நம்ம என்னென்ன கேட்குறோம்லாம் அதில் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் உருளி வழிபாடு மூலம் நம் பல மடங்கு செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். பார்க்கடலை சுருக்கி உருளியாக நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். பார்க்கடலிருந்து தான் நம்ம மகாலட்சுமி தாயார் 30 முக்கோடி தேவர்களும் தோன்றினார்கள். இப்போ சுக்கிரனை ஈர்க்கும் வாசனை திரவியங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். இது பன்னீர். நான் வாசனை நிறைந்த பன்னீர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறேன். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவதாக இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜவ்வாது பவுடர் அது சேர்த்துக்கலாம். அப்புறம் வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் ஊற ஊற அதோடைய நறுமணம் நம்ம வீட்டில் நாள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதனால் இது வெட்டி வேர் கிடையாது, வெற்றி வேர். இந்த வெற்றி வேரை நம்ம உருளியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதனால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கிராம்பு ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஜாதிப்பத்திரி சேர்த்துக்கலாம். இது ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. ஏலக்காயோட இன்னொரு வகை. ரோஜா இதழ்கள். இதுக்கு பேர் குன்றின் மணின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னு சொன்னால், இந்த உருளி வழிபாடு மூலம் நமக்கு கிடைக்கிற செல்வங்கள் நமக்கு மட்டுமே பயன்படணும். விரய செலவுகளாக அது இன்னும் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடாது. அதனால தான் அந்த குன்றின் மணி சேர்க்குறது மூலம் அந்த செல்வங்கள் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும். அப்போ குன்றின் மணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ரீசக்கர நாணயம். இந்த ஸ்ரீசக்கர நாணயத்தை சேர்க்கறது இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நாணயம். மகாலட்சுமி உருவம் பொறித்த ஸ்ரீசக்கர நாணயத்தை சேர்த்துக்கலாம். எப்பவுமே உருளிய வாசனை மலர்களால் அலங்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட இந்த மலர்கள் தான், ரோஜா, செவந்தி தான் இருக்குது. அதனால் இதை வச்சே நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன். உருளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நான் ரொம்ப வருஷங்களாக இந்த வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். இந்த உருளியை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் இந்த உருளிக்கிட்ட சொல்லி, இதெல்லாம் நிறைவேற்றி தரணும், எனக்கு செல்வம் சேரணும், கடன் தீரணும், படிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வேணாலும் இந்த உருளிக்கிட்ட கேட்கலாம். அது கண்டிப்பாக நாளாக உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நாளாக இது கண்டிப்பாக நடக்கும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. எங்கள் வீட்டில் நான் 2 உருளி வச்சுருப்பேன். வீட்டுக்குள்ளே ஒன்று, வீட்டுக்கு வெளியில் ஒன்றுன்னு. அதனால் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு உருளியாவது வச்சு, இது உருளி கிடையாது, இதை மகாலட்சுமி தாயாராக நினச்சி நீங்கள் எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. நம்ம உருளியை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற துளசி மரத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ண போகிறேன். துளசி மாதாவுக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி உங்களை ரெடி பண்ணிக்கலாம். துளசி மாதாவுக்கு நெய்விளக்கு ஏற்றிட்டேன். வெளியில் துளசி மாடம் இருக்கிறதுனால காற்று ரொம்ப பலமாக அடிச்சிட்ருக்குது.
சாம்பிராணி அரைத்து காமிச்சிட்டு இன்றைக்கி உருளி வழிபாடு முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.